ബൈബിൾ சொல்லுகிறது ദൈവം കൊടുത്ത മന്നായിനെയാണ് അവർ പറയുന്നത് ദൈവം മന്ന കഴിച്ച് മടുത്തുപോയി. தேவன் கொடுத்த மன்னாவை குறித்து அவர் சொல்கிறார்கள் நாங்கள் அதை சாப்பிட்டு நாங்கள் சோர்ந்து போனோம். Give us something else. எதையாவது வேற எதையாவது எங்களுக்கு கொடுங்கள். Give us something. எங்களுக்கு வேற எதையாவது கொடுங்கள். வேற 40 வருஷம் இவர் மன்னா കഴിച്ചിട്ട് துணி, the clothes were same, the slippers were same, everything was same. 40 வருடமாக மன்னாவை சாப்பிட்டு இருந்தார்கள். இவருடைய துணிகள் இதாக அழிந்து போகவில்லை, செருப்புகள் ஒன்றும் தேய்ந்து போகவில்லை. But still they wanted something else. இருப்பினும் அவர்களுக்கு வேற ஒன்று வேண்டும் என்று கேட்கிறார்கள். That's the time I understood. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். I thank God for not answering my prayers sometimes. சில வேளைகளில் என்னுடைய ஜெபத்திற்கு நீர் மறுபடியும் கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். Because for me என்ன பொறுத்த வரைக்கும் taste mattered. Taste matter. ருசி ரொம்ப முக்கியம். மன்னா ஒரே மன்னா കഴിച്ച് എനിക്ക് മടുത്തു പോയി. மன்னாவை சாப்பிட்டு மடிந்து போனோம். ഒരേ വാക്യം കേട്ട് എനിക്ക് മടുത്തു പോയി. ഒരേ വാർത്തയെ കേട്ട് സോർந்து போனோம். പക്ഷേ എനിക്ക് മനസ്സിലായില്ല ഞാൻ കേൾക്കുന്ന വാക്യം ഓരോ ദിവസം എനിക്ക് ജീവനാണ് തരുന്നത്. எனக்கு புரிகிறதில்லை நான் கேட்கிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள ஜீவனாய் மாறுகிறது. ഞാൻ ആലോചിച്ചു തിന്നോണ്ടിരുന്ന ആ ടേസ്റ്റ് എനിക്ക് വ്യത്യാസം പുതിയ ടേസ്റ്റ് കിട്ടുന്നില്ലല്ലോ. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது புதுசா ஒரு டேஸ்டும் எனக்கு கிடைப்பதில்லையே. നീ കഴിച്ച മന്ന കഴിച്ചോണ്ടിരിക്കുമ്പോൾ 40 വർഷം നിനക്ക് ജീവൻ തന്നത് ഈ മന്നയാണ്. நீ 40 வருடமும் ஒரே மன்னாவை சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது புரிந்துகொள் 40 வருடமும் உனக்கு பலனையும் ஜீவனையும் தந்தது இதே மன்னாதான். That's what this generation is lacking of. இந்த தலைமுறையானது இவைகளை தான் இழந்து போய் இருக்கிறது. Hearing the same word again and again, this generation feel like this, there is no taste in this. மறுபடியும் அதே வார்த்தைகளை கேட்டு இதிலே ஒரு ருசி இல்லை என்று சொல்கிறார். We go into some hyper grace or some other things which gives us taste. கிருபையும் அதன் அதிகமான கிருபையிலும் அவர்கள் போய் விடுகிறார்கள். പക്ഷേ ഞാൻ പറയുന്നു, for some time shut your taste bud, sit there, hear the word of God every Sunday, meditate on this word, because day by day this word is giving you life. சில நேரங்களிலே உங்களுடைய ருசிகளை மாற்றி வைத்து நீங்கள் அங்கே அமர்ந்திருந்து அதே வார்த்தைகளை மீண்டுமாக நீங்கள் அவைகளை தியானிக்க வேண்டும். That's what I ask God, Lord, thank you for not giving what I wanted. ஆண்டவரே நான் கேட்கிறதெல்லாம் எனக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு நன்றி என்று சொன்னேன். நீ தந்தாரங்க இவிட வரை வரத்தில்ல. நான் கேட்கிறதெல்லாம் நீ தந்திருப்பீரே, ஆனால் இங்கே வரை நான் வந்திருக்க மாட்டேன். நான் கேட்ட ஜோலி கிட்டியாரங்க இவிட வரை வரத்தில்ல. நான் கேட்ட வேலை கிடைச்சிருந்தா இங்கே வந்திருக்க மாட்டேன். நான் கேட்ட பெண்ணினை கல்யாணம் കഴിച്ചறங்க இவிட வரை நடக்குது. நான் கேட்ட பெண்ணை விவாகம் செய்திருப்பேன், ஆனால் இங்கே வரைக்கும் வந்திருக்க மாட்டேன். 100% I say. ஆமென். 100% நான் சொல்லுகிறேன். It is good sometimes God did not answer your prayer. சில வேளையிலே உங்கள் ஜெபத்திற்கு அவர் மறுபடி தராமல் இருப்பது நல்லது. It was tasteless. ஆமென். அதற்கு ருசி இல்லை. But it was lifeful. ஆனால் அதில் ஜீவன் இருந்தது. It was lifeful. அதில் ஜீவன் இருந்தது. Today also you may doing a job which is tasteless for you. இந்த காலை வேளையிலும் மாலை வேளையிலும் நீங்கள் செய்கிற வேலை ஒருவேளை ருசி இல்லாமல் இருக்கலாம். But it is a life. It is giving life for you. ஆனால் உங்களுக்கு அது ஜீவன் தருகிறது. Touch your neighbor and say, பக்கத்துல இருக்கவனை தொட்டு சொல்லுங்க, do you want taste? உங்களுக்கு டேஸ்ட் வேணுமா? Or do you want life? ஜீவன் வேணுமா? Do you want taste? உங்களுக்கு ருசி வேண்டுமே ஆனால், or do you want life? Amen. உங்களுக்கு ருசி வேண்டுமா அல்லது ஜீவன் வேண்டுமா? Amen. Don't go behind taste, my dear brother. ருசிக்கு பின்னாடி ஓடி போகாதீங்க சகோதரங்களே. 2-3 days it will be different. 2-3 நாள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். After that same experience, அதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். manna, once you taste the heavenly manna, மன்னா வரலோகத்தின் மன்னாவை ஒரு முறை நீங்கள் ருசி பார்த்தால் 40 வருடமாக 40 வருடமும் their dress did not tear, their clothes, their slippers did not worn out, it was fresh like it is. அவர்களுடைய வஸ்திரங்கள் கிழிந்து போகவில்லை, செருப்புகள் ஆமென் ஹalleluya தேய்ந்து போகவில்லை, ஒரே போல அப்படியாக புதிதாக இருந்தது. Amen. How many of you can say, Lord, thank you for the manna that you have given? எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு தருகிற மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for the manna that you have given. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவன் கேட்டது கிட்டியில்ல. ஆமென். நாங்கள் கேட்டவைகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. But you sustained me. ஆனால் நீர் எங்களை நிலைநிறுத்தினீர். You sustained me. நீர் எங்களை நிலைநிறுத்தினீர். You sustained me. நீ நிறுத்தினீர். 2 minutes can you say, Lord, thank you? 2 நிமிஷம் கண்களை மூடி சொல்லுவோமா, நன்றி அப்பா. Thank you. நன்றி ஆண்டவரே. Thank you for not answering my prayers. எங்களுடைய ஜெபத்தை கேட்காததற்கு நன்றி சொல்லுங்க. Thank you for not opening some doors. சில வாசலை திறக்காததற்கு நன்றி சொல்லுங்க. Thank you for not allowing some things in my life. சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நீ அனுமதிக்காததற்காக நன்றி சொல்லுங்க. Because I know, எனக்கு தெரியும், நீ அனுமதிச்சிலங்கி அதன் ஒரு காரணம் உண்டாகும். நீ அதை அனுபவிக்கவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. There shall be something behind it. அதற்கு பின்பதாக ஒரு காரணம் உண்டு. So I'm not going to ask why you did not open the door. எனவே நீர் ஏன் அதை திறக்கவில்லை என்று நான் கேட்க விருப்பப்படவில்லை. I'm going to say, Lord, thank you for not opening that door. ஆண்டவரே நீர் திறக்காததற்கு நன்றி என்று சொல்ல போகிறேன். Because sometimes ஏனால் சில வேளைகளிலே what is tasteful will destroy your life. உன்னுடைய வாழ்க்கையிலே ருசியாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி